Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து Work done in an Adiabatic process தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Work done in an Adiabatic process. நம்ம லாஸ்ட் வீடியோவில் Adiabatic processனால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ்க்கு நடுவில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஸோ Q is equal to 0 in this case. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு ஐடியல் கேஸ் மியூ மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வால்ஸ் இந்த பேஸ் எல்லாமே இன்சுலேட்டடாக இருக்குது. தட் இஸ் அதோட வால்ஸ் அண்ட் பேஸ் வந்து நான் கண்டக்டிங் பேஸாக இருக்குது. அப்போ வந்து சரௌண்டிங்ஸோட ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்டன் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருந்தால் பை சான்ஸ் வந்து ஹீட் ஆஃப் த கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது வென் வந்து நம்ம புஷ் பண்ணும்பொழுது. ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும், அது மாதிரி இன்சுலேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் மியூ மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸை கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிலிண்டரோட க்ராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏவாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க் டன் பண்ணுறோம். W வந்து இட் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ கேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ அதோட இனிஷியல் வால்யூம் வந்து VA, அதோட ப்ரெஷர் வந்து PIயாக இருக்குது, அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா TIயாக இருக்குது. இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு அது போகுது. அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர்ஸ் வந்து PF, வால்யூம் வந்து VF, டெம்பரேச்சர் வந்து TFஆக இருக்குது. ஸோ அடியபேட்டிக்கலாக ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு பை மீன்ஸ் ஆஃப் ஒர்க் டன் வந்து இந்த சிஸ்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போது இதோடைய ஒர்க் டன் என்னவாக இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ W இஸ் கிவன் பை இன்டக்ரல் runs from VI to VF P dV. ஓகேவா? திஸ் இஸ் த ஒர்க் டன். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக்காக நடக்குது. குவாசி ஸ்டேட்டிக் மீன்ஸ் வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேயுமே இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை இந்த கேஸ் வந்து ஒபே பண்ணும். ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன் ஃபார் அடியபேட்டிக் ப்ராசஸ்? P V பவர் காமா இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து Pக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன். P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை V பவர் காமா. இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? W is equal to integral runs from VI to VF. P is nothing but constant divided by உங்களுக்கு என்ன வருது? V பவர் காமா dV. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இன்டெக்ரலோட லிமிட்ஸ் எழுதிக்கிறோம் dV பை V பவர் காமா. ஓகேவா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n எப்படி dx இப்படி இருக்குது. இதை எப்படி இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 இதானே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது வி கெட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை இன்டகிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு V பவர் மைனஸ் இந்த இடத்துல காமா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் காமா. ஏன்னா கீழே வந்து V பவர் காமா இருக்குது, மேலே வரும்போது V பவர் மைனஸ் காமா +1 டிவைடட் பை மைனஸ் காமா +1. ஓகே, லிமிட் வந்து VI டு VF. இப்போ இந்த லிமிட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த மைனஸ் காமா +1 வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மைனஸ் காமா +1. இதோட லிமிட் அப்ளை பண்ணும்போது VF பவர் மைனஸ் காமா +1 மைனஸ் VI பவர் மைனஸ் காமா +1 இப்படி வருது. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுத போகிறோன்னா 1 டிவைடட் பைன்னு எழுத போகிறோம். இந்த கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், VF டு தி பவர் மைனஸ் காமா +1 இருக்குது. இப்போ இந்த மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே எப்படி எழுதலாம்னா காமா -1 எழுதலாம். கரெக்டாக? மைனஸை காமனாக எடுக்கும்போது அதே மாதிரி இதையும் மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா காமா -1. அப்போ V பவர் மைனஸ் காமா -1 எழுதலாம். 1 டிவைடட் பை காமா -1 எழுதலாம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டையும் உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 1 மைனஸ் காமா 1 டிவைடட் பை VF பவர் காமா -1 மைனஸ் 1 டிவைடட் பை VI பவர் காமா -1. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொண்டு போனால் 1 divided by 1 minus gamma is equal to constant divided by VF power gamma -1 minus constant divided by VI power gamma -1 இதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் கருத்து என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம். PV பவர்
gamma is a constant அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 equilibrium statesல இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா pi vi power gamma is equal to pf vf power gamma. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஈக்குவேஷனில் 1 divided by 1 minus gamma இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ணுறோன்னா ஃபார் ஃபைனல் ஸ்டேட்னால pf vf பவர் gamma. அதே மாதிரி இந்த இடத்துல pi vi பவர் gamma எழுதலாமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1 minus gamma டைம்ஸ் pf vf பவர் gamma divided by உங்களுக்கு என்ன வருது? divided by vf power gamma minus 1 minus pi vi power gamma divided by vi power gamma minus 1. இப்போ இந்த vf power gamma minus 1 மேலே கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி vf power gamma இருக்குது. மேலே கொண்டு வரும்போது vf power gamma minus 1 வருது. அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் சைன் வருது. ஓகே, மைனஸ் ஆஃப் த ஹோல் திஸ். அப்போ என்ன வரும்? vf power gamma ஓகே and multiplied by v power minus gamma உங்களுக்கு ப்ளஸ் 1 வருது. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது உங்களுக்கு இது பண்ணும்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது v பவர் vf பவர் எங்கேயும் vf பவர் வரும். காமா மைனஸ் காமா வந்து 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன வரும்? vf பவர் 1 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த pf vf பவர் gamma divided by vf பவர் gamma minus 1 என்னன்னா இட் இஸ் pf vf. அதே மாதிரி தான் pi viக்கும். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது w is equal to 1 divided by 1 minus gamma times உங்களுக்கு pf vf minus pi vi வருது. ஓகேவா? ஏன் உங்களுக்கு அந்த காமா pf பவர் காமா போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபார் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? pf vf is equal to mu r tf. அதே மாதிரி ஐக்கு தான் pi viக்கு நம்ம வந்து ti வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ w adiabat வந்து என்ன வரும்? உங்களுக்கு 1 divided by 1 minus gamma times உங்களுக்கு mu r tf ஓகே மைனஸ் மியூ ஆர் டிஐ வரும். ஓகே, நான் மியூ ஆர் காமனாக எடுத்துட்டேன்னா மியூ ஆர் டிவைடட் பை 1 மைனஸ் காமா டைம்ஸ் உங்களுக்கு டிஎஃப் மைனஸ் டிஐ. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் வருது. இப்போது இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அண்ட் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இட் காசஸ் கூலிங் எஃபெக்ட். அப்போ கூலிங் எஃபெக்ட் இருக்கும்போது டிஐ வந்து எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும் when compared to the final temperature. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து W வந்து இந்த இடத்துல இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ W adiabat இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் பாசிட்டிவ் இன் திஸ் கேஸ். இந்த இடத்துல டிஐ வந்து கிரேட்டர் தென் டிஎஃபாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா W adiabat is equal to ஓகே மியூ ஆர் டிவைடட் பை உங்களுக்கு டிஎஃப் மைனஸ் டிஐ ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போது உங்களுக்கு டிஎஃப் வந்து ஸ்மாலராக இருக்குது. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் டிஎஃப் ப்ளஸ் டிஐ வரும். இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 1 மைனஸ் காமா வரும். இந்த மைனஸை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? மியூ ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1 வரும். இந்த இடத்துல டிஐ மைனஸ் டிஎஃப். திஸ் இஸ் இந்த கேஸ் ஆஃப் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கேஸ் ஆஃப் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ W வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். வேறஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சரோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருக்கும் when compared to the ஃபைனல் டெம்பரேச்சர். ஏன்னா கம்ப்ரெஷன் போது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இந்த கேஸ் ஆஃப் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ இப்போது இதோடைய பிவி டயக்ராம், இதோட ஒர்க் டன் வந்து ஃபார் பிவி டயக்ராம்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிவி டயக்ராம் ஃபார் த அடியபேட்டிக் ப்ராசஸ், அடியபேட் பார்த்தோன்னா
P versus V இருக்குது. ஓகே, இந்த கேஸ் ஆஃப் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வால்யூம் VI, அதோட ஃபைனல் வால்யூம் VF, அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து PV டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷனால் ஆரோ மார்க் இருக்குது. இப்போது இதோட ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து TI எப்படி இருக்குது, TF எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம TI கன்சிடர் பண்ணும்போது அந்த கிராஃப் வந்து இந்த பாயிண்ட்டோட உங்களுக்கு போகுது. ஓகே, இந்த கிராஃபு. வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் அதோட ஃபைனல் டெம்பரேச்சரில் அதோட PV டயக்ராம் இப்படி இருக்குது. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்பொழுது we get the adiabatic curve which is steeper. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் பார்க்குறோம். இனிஷியலாக அதோட வால்யூம் வந்து PIVIயாக இருக்குது, அதோட டெம்பரேச்சர் வந்து TIயாக இருக்குது, அதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் TFஆக இருக்கும்போது PV கிராஃப் வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்பொழுது we get the curve, adiabatic curve for the adiabatic compression. அதோட ஆரோ மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஐசோதெர்முக்கு நடுவில் உங்களுக்கு adiabatic curve இருக்கிறதுனால isothermal curve வந்து seems steeper when compared to the isothermal expansion or compression. So adiabatic curve is steeper. ஓகேவா? ஸோ இந்த TI and TF டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபார் டிஃப்ரெண்ட் ஐசோதெர்ம்ஸ் பார்த்தோம். இந்த இடத்துல adiabatic curve ஏன் ஸ்டீப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV பவர் காமா வந்து இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த காமா வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் த adiabatic curve looks steeper. ஓகே, இதுதான் ஒர்க் டன் இன் அன் adiabatic ப்ராசஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.